வெல்கம் டு ஐஓடி டெக் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம கண் தெரியாதவர்கள் நடந்து போகும்போது எதிரில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் அதை அலாரம் மூலமாக தெரியப்படுத்துகிற மாதிரி ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஒரு பிரெட் போர்டு, ஒரு பஸர், ஒரு அல்ட்ராசானிக் சென்சார், ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு, அப்புறம் கொஞ்சம் ஜம்பர் வயர்ஸ். இப்போ நம்ம ஆர்டினோ யூனோ போர்டில் ஒரு ரெட் கலர் வயர் எடுத்து 5 வோல்ட் பின்னில் கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டோட பாசிட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். கிரவுண்டில் ஒரு பிளாக் கலர் வயர் எடுத்து கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கும்: விசிசி, ட்ரிகர், எக்கோ, அப்புறம் கிரவுண்ட். இப்போ இந்த 4 பின்லையுமே நம்ம வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விசிசி பின்னில் உள்ள வயர் எடுத்து பிரெட் போர்டோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். கிரவுண்ட் வயர் எடுத்து பிரெட் போர்டோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சென்சாரில் உள்ள ட்ரிகர் வயர் எடுத்து 9th பின்லையும் எக்கோ வயர் எடுத்து 10th பின்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து பஸர் எடுத்துக்கலாம். ஸோ பஸரில் உள்ள பிளாக் கலர் வயர் எடுத்து பிரெட் போர்டோட நெகட்டிவ்லையும், ரெட் கலர் வயர் எடுத்து ஆர்டினோ யூனோ போர்டோட 8th பின்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் சர்க்யூட் டயக்ராம். கனெக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்காக கனெக்டிங் கேபிள் கனெக்ட் பண்ணுறோம். ஆர்டினோ யூனோ போர்டில் சி டைப் பின்னையும் லேப்டாப்பில் யூஎஸ்பி எண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிகர் பின் 9, எக்கோ பின் 10 அண்ட் பஸர் பின் 8 இது நம்ம சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணதுனால அதை அப்படியே நம்ம இங்கே ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக த்ரெஷ்ஹோல்ட் டிஸ்டன்ஸ், அதாவது எந்த டிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது நம்ம பஸர் அடிக்கணுமோ அந்த டிஸ்டன்ஸை செட் பண்ணுறோம். வாய்ட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா சென்சாரோட பின்னை ட்ரிகர் பின் அவுட்புட்டாகவும், எக்கோ பின் இன்புட்டாகவும், அப்புறம் பஸர் பின்னை அவுட்புட்டாகவும் செட் பண்ணுறோம். நம்ம சீரியல் மானிட்டர் யூஸ் பண்ணுறதுனால சீரியல் பிகின் பண்ணுறோம். அடுத்து வாய்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிகர் பின்னை லோவாக்கி டிலே கொடுத்து மறுபடியும் ஹை ஆக்கி மறுபடியும் டிலே கொடுத்து மறுபடியும் லோவாக்குறோம். ஓகே, ஸோ இதன் மூலமாக கிடைக்கிற இன்புட்டை வச்சு நம்ம டியூரேஷன் அப்படின்ற ஒரு வேரியபிளில் அந்த எக்கோ பின்லேருந்து வரக்கூடிய இன்புட்டை வாங்கி வச்சுக்கிறோம். அப்புறம் இதை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இது டிஃபால்ட் ப்ரோக்ராம் இருக்குது. டியூரேஷன் இன்ட்டு 0.034 டிவைட் 2. ஓகே, இதான் ப்ரோக்ராம். அப்புறம் நம்ம சீரியல் மானிட்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத சென்டிமீட்டரில் காமிக்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போதும் லெஸ் தென் த்ரெஷ்ஹோல்ட் டிஸ்டன்ஸ் 0லேருந்து 50 சென்டிமீட்டரில் இருக்கும்போதும் நமக்கு வந்து பஸர் பின் வந்து சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதான் டிஜிட்டல் ரேட்டில் எழுதியிருக்கோம். அப்படி இல்லைனா பஸர் பின்னு லோவில் இருக்கும், அதாவது நோ சிக்னல் இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஓவராலாக ஒரு 100 மில்லிசெகண்ட் டிலே கொடுத்து இந்த லூப்பை ரன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு செலக்ட் அதர் போர்ட் அண்ட் போர்ட்டில் போயிட்டு ஆர்டினோ யூனோ அப்படின்னு டைப் பண்ணி செக் பண்ணிக்கிறோம். ஓகே, யூனோ போர்டு ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. COM5 செலக்ட் ஆகலை. ஸோ நம்ம அதை டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூஎஸ்பி கனெக்ட் பண்ண போட்டு தான் அது. இப்போ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். டன் அப்லோடிங் போயிட்டுருக்கு. டன். ஓகே ஓகே டன் அப்லோடிங். அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி பார்த்து நடந்து போகிறாங்க. அந்த வாக்கிங் ஸ்டிக்கு அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. நடந்து ஃப்ரண்ட்டில் போகிறாங்க. 50 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பஸர் அடிக்கும். அப்புறம் ஓகே இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் அந்த 50 சென்டிமீட்டர் ஆப்ஜெக்ட் வந்து வருது. மறுபடியும் திரும்பி வேறு ஒரு திசையில் போயிட்டுருக்குறாங்க. மறுபடியும் திரும்புகிறாங்க. மறுபடியும் முன்னாடி போகும்போது அந்த 50 சென்டிமீட்டருக்குள்ள வரும்போது பஸர் அடிக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்வை குறைபாடு, கண் தெரியாதவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.